அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 22 ஜூலை 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். உலகில் இன்று காலை ஏற்பட்ட சூரிய கிரகணத்தை தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மக்கள் சிறப்பாக கண்டு களித்ததாக அனைத்து பகுதியிலிருந்தும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மக்கள் வெறும் கண்ணால் பார்க்காமல் அதற்கென்று தயாரிக்கப்பட்ட பிரத்யேக கண்ணாடிகள் மற்றும் கூலிங் கிளாஸ்கள் மூலம் சூரிய கிரகணத்தையும் அதனுடைய இயற்கை அழகையும் கண்டு களித்ததாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் உள்ள கைபர் போலர் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்த 6 பார்ப்பினிகள் இந்திய திராவிடர்களின் ரத்தத்தை குடித்துக் கொண்டு சூரிய கிரகணத்தின் போது சாப்பிடாதீர்கள், அதை செய்யாதீர்கள், இதை செய்யாதீர்கள் என்று கூறி மக்களை முட்டாளாக்கிக் கொண்டிருப்பதை எதிர்ப்பு தெரிவித்து மூட நம்பிக்கையை உடைக்கும் வகையில் இன்று திராவிட கழகத்தின் சார்பில் கிரகணம் உச்சகட்டத்தில் இருந்தபோது தமிழகம் முழுவதும் காலை சிற்றுண்டி விருந்து நடந்ததாகவும் அது திறந்த வெளியில் நடந்ததால் மக்கள் அனைவரும் வந்து இலவசமாக உணவு உண்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக கடலோர பகுதியில் என்றும் காணப்படாத டால்பின்கள் இன்று காலை சூரிய கிரகணம் நடந்தபோது மெரினா கடல் பகுதியில் தாவி குதித்துக் கொண்டிருந்தது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை கொருக்குப்பேட்டையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 5 பேர் உடல் கருகி பலியானதாகவும் பலர் படுகாயம் அடைந்ததாகவும் சென்னையிலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. தமிழக நிதி அமைச்சர் பேராசிரியர் க அன்பழகன் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தமிழகத்தின் மொத்தம் கடன் தொகை 74,456 கோடி ரூபாய் என்றும் தமிழகத்தில் செலவாகும் பணங்களில் முக்கியமானது தமிழக அரசில் வேலை பார்க்கும் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தின் செலவு மொத்தம் 52% தாண்டி உள்ளது என்று கூறியிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் மா மேதையும் முன்னாள் ஜனாதிபதியாகிய திரு அப்துல் கலாம் அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்வதற்காக இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் சோதனைக்கு உட்படுத்ததாக ஏற்பட்ட பெரும் சர்ச்சையில் அமெரிக்காவை சேர்ந்த கான்டினென்டல் ஏர்வேஸ் நிறுவனம் பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி முதல்வர் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் டெல்லியில் திட்ட கமிஷன் துணைத் தலைவர் திரு மன்டோத் சிங் அலுவாலியாவை சந்தித்து 2009-10 ஆண்டுக்கான நிதியை பெறுவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலகில் இன்று ஏற்பட்ட சூரிய கிரகணத்தை பார்ப்பதற்காக மக்கள் ஆவலுடன் இருந்ததாகவும் இந்தியாவில் பாட்னாவில் உள்ள தெலங்கானா என்ற இடத்தில் மிக சுத்தமாகவும் பல மணி நேரம் நீடிக்கக்கூடிய கிரகணம் தெரியும் என்று விஞ்ஞானிகள் கூறியதால் அங்கு வெளிநாட்டவர்கள் பலர் குவிந்திருந்ததாகவும் ஆனால் மேகமூட்டம் அதிகமாக இருந்ததால் அதை சூரிய கிரகணத்தை சரிவர பார்க்க முடியவில்லை என்று பாட்னாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் 24 மணி நேர பந்துக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். பீகாரில் உள்ள பல மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக பாட்னாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
டெல்லி மெட்ரோ ரயில் திட்டத்தின் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் இடத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 2 முறை ஏற்பட்ட விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் 3வது முறையாக இன்று மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஏற்பட்ட ஒரு விபத்தில் ஒருவர் பலியானதாகவும் இதன் தலைவர் ஸ்ரீதரன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் இந்த விபத்துகளுக்கு முழு காரணம் கான்ட்ராக்டர்களே என்று குறை கூறியிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மும்பை தீவிரவாத தாக்குதலில் கைது செய்யப்பட்டுள்ள அஜ்மல் கசாப் மும்பை நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் நான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக குற்றங்களை ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் என்னை தூக்கில் போடுங்கள் அதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறியதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜப்பான் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் டோக்கியோவில் ஆடை அலங்கார கண்காட்சியில் கலந்து கொண்டதாகவும் அதில் இந்தியாவின் கண்காட்சி கூடத்தை அவர் திறந்து வைத்ததாக டோக்கியோவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈராக் நாட்டு பிரதம மந்திரி திரு நுரிகி அல் மலிகி அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்களை அமெரிக்காவில் சந்தித்து பேசியதாகவும் ஈராக் நாட்டிற்கு அதிக தொழில் நிதி உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 22 ஜூலை 2009 பிற்பகல் 3 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் சுத்தமாக மேகமூட்டங்களே தென்படவில்லை. வட மாநிலங்களில் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தானில் அதிக மேகமூட்டங்கள் காணப்படுவதால் அங்கு மழை பெய்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். வங்காள விரிகுடாவில், அந்தமான் நிக்கோபார் தீவில் மேகங்கள் அதிகம் காணப்படுவதும் இவை தமிழகத்தை நோக்கி வருமா என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் தெரிந்துவிடும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.